அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் சாய் அபியங்கர் இசையில் வெளிவந்திருக்கிற கருப்பு படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ எல்லா இடத்துலையுமே பார்க்க முடிஞ்சிச்சு. ஆர்ஜே பாலாஜி தேட்டர்லான்னு ஆகும்னு கத்திருந்தாப்புல. அடுத்து ஒரு 2 நாளில் பார்த்திங்கன்னா அப்படியே வட்ட செயலாளர் வண்டு முருகன் அப்படின்ற மாதிரி மெல்ல அப்படியே சாஞ்சி இன்றைக்கி போட்டு ஆர்ஜே பாலாஜியும் படத்தையும் போட்டு வெளுத்துட்டு இருக்கானுங்க. உண்மையிலே படம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, நம்மளுடைய வியூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். படத்துடைய கதை என்ன அப்படின்னு ட்ரெய்லர் பார்த்தாலே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். கோர்ட்டுக்கு வெளியில் ஒரு கருப்பசாமி கோயில் இருக்குது. யாருக்கெல்லாம் கோர்ட்டில் நியாயம் கிடைக்கலையோ அவங்களாம் வந்து மனவேதனையோட மிளகா அரைச்சி அந்த கருப்பசாமி மேலே அப்படின்னா அவர் வந்து அவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்குறாரு. இதுதான் படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த சூர்யாவுடைய கருப்பசாமி கெட்டப்பும் அந்த கருப்பசாமி வர்றப்பெல்லாம் அவங்க காட்டுற விஷுவல்ஸ் தான் சூப்பராக இருக்கும். உண்மையிலே ஒரு 4-5 டைம் வந்து அந்த கருப்பசாமி வர மாதிரி அந்த விஷுவல்ஸ் காமிக்கிறாங்க. எத்தனை தடவை காமிச்சாலும் அது வந்து அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ் நமக்கு கிடைக்குது. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சூர்யாவும் அந்த கருப்புசாமி கெட்டப்புக்கு வந்து ரொம்ப ஆப்டாக புரிஞ்சிருக்காரு. கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காந்தாரா டைப்பில் ஒரு 5 நிமிஷத்துக்கு சூர்யாவோ கருப்புசாமி கெட்டப்பில் ஆட விட்டுருக்காங்க. பயங்கரமாக இருந்துச்சு. மேக்கப்பும் சரி, விஷுவலையும் சரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து சாய் அபியங்கர், அதாவது நம்ம என்ன தான் அவனை சோசியல் மீடியாவில் ஓட்டினாலும் ஏதோ வித்தியாசமாக பண்ணுறான். ஏன்னா அந்த அனிருத் வந்த புதுசில் அனிருத் படங்களில் பார்த்தோன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அதே சேம் ஃபீல் இவன்ட்டையும் உணர முடியுது. ஏன்னா என்ன தான் ஒரு சாமி படமாக இருந்தாலும் அந்த ட்ரெடிஷ்னல் மியூசிக்லாம் வித்தியாசமாக ஏதோ பண்ணியிருக்கான். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அடுத்து இந்த மலையாளத்துலேருந்து இந்திரன்ஸ்னு ஒரு ஆக்டரை கூட்டு வந்து நடிக்க வச்சுருக்காரு. ரொம்ப சூப்பரான சாய்ஸு. அவருக்கு ஃபேஸ் கட்டே அப்படி இருக்கும். அவர் நடிக்கலாம் தேவையில்ல, வந்து நின்னாலே போதும். நம்ம ஜார்ஜ் மரியான் இருக்கார்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி. அவங்களாம் நடிக்கணும்னு அவசியம் கிடையாது, வந்து நின்னாலே அந்த ஃபேஸ் கட்டை பார்த்தாலே அப்படி ஒரு பாவமான ஒரு ஃபீலை கொண்டு வந்துடுவாங்க. அவர் ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அவரும் சூப்பராக நடிச்சிருக்காரு. அடுத்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ், அதே சமயம் ஒரு பெரிய மைனஸ் யாருன்னு பார்த்தா ஆர்ஜே பாலாஜி அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் எப்படின்னா, படம் எப்படி தான் போனாலும் கடைசி வரைக்கும் ஒரு போர் அடிக்காமல் ஒரு எங்கேஜாக கொண்டு போய் முடிச்சிடறாப்புல. அந்த வகையில் வந்து ஓகே. சூர்யா ஃபேன்ஸுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ஆக்ஷன் படம், ஓரளவுக்கு ஆக்ஷன் போர்ஷன்லாம் நல்லா பண்ணி ஒரு வாட்சபிள் மூவியாக கொடுத்துருக்காப்புல. மைனஸ் என்ன அப்படின்னா, முதல்ல அவர் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த படத்தை பார்க்கும்போது இந்த வில்லன் ரோல் பர்டிகுலராக வந்து எஸ்ஜே சூர்யா பண்ணியிருந்தால் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். வில்லனோட ரோல் இன்னும் கொஞ்சம் பெருசாக போயிருந்திருக்கும். ஹீரோவோட எலிவேஷனும் அதுக்கேற்ற மாதிரி இன்னும் இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கும். பட் அது இங்கே நடக்கவே மாட்டேங்குது. படம் வந்து எந்த இடத்துலையுமே ஒரு சீரியஸான ஒரு மொமெண்ட்டே அடைய மாட்டேங்குது. ஒரு நல்ல ஒரு சீன்ஸ் வருது, ஒரு நல்ல ஒரு டென்ஷன் பில்டப் ஆகுது அப்படின்னா அடுத்த சீனில் ஏதாவது ஒன்று பண்ணி காமெடி பண்ணி கெடுத்து விட்றாப்புல. ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த இந்திரன்ஸ்லாம் வச்சு நல்ல ஒரு கதையை வந்து ஒரு பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. கருப்புசாமி வராரு, சவால் விட்றாரு, இது பண்ணு அது பண்ணு நோ பேசிடுறாங்க. சரி, நம்ம இதுதான் மெயின் கதை போட்டிருக்கு அப்படின்னு நினச்சி உட்காந்தா இன்ட்ரோவோட அந்த இந்திரன்ஸ் சாப்டரை முடிச்சு பற்றி விட்றாங்க. அதோட கதை அந்த கதை முடிஞ்சு போயிடுது. செகண்ட் ஹாஃபில் கருப்புசாமி வராப்பில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா சுற்றிட்டு இருக்காப்புல. கண்டமணிகள் இருக்காங்க, இஷ்டத்துக்கு எழுதியிருக்கானுங்க. அதாவது இது வந்து இந்த வெங்கட் பிரபு படங்கள் மாதிரி இது வந்து உண்மையிலே சீரியஸாக எடுக்கிறாங்களா இல்லை காமெடியாக எடுக்கிறாங்களான்னு தெரியாத மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் வந்துருக்கு நமக்கு. நிறையா சீன்ஸை ஸ்பூப் பண்ணியிருக்கானுங்க. இது என்ன மாதிரியான படம்னு நமக்கு தெரியறதுக்குள்ளேயே வந்து ஒரு மாதிரி படத்தை போட்டு உழப்பி முடிச்சு விட்றானுங்க. அடுத்து தியாக தலைவி த்ரிஷா தண்ணிக்கன் போடுற மாதிரி ஒரு ரோல் தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு டிஏஜிங்கெலாம் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க போல். அதுவும் பட்ஜெட் எதுவும் இல்லையா என்னன்னு தெரியல. ஒரு படத்தில் மிஸ்டர் பீன் என்ன பண்ணுவாப்புல, ஒரு பெயிண்டிங்கை பார்த்துக்கிற வேலை அவருக்கு திடீர்னு தெரியாமல் பெயிண்டிங்கோட மூஞ்சில் வந்து ஒரு மாதிரி பெயிண்ட் இது பண்ணுறோம் ப்ளூ கலரில். அதை எடுத்து துடைக்க ட்ரை பண்ணுவார். தெரியாமல் தின்னர் எடுத்து துடைச்சிட்டுவார். பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கோட மூஞ்சி அப்படி வெளியில் ஆயிரும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க எங்கள் திரிசாவுக்கு. எதுவும் காசுலாம் எதுவும் எரேசர் டூல் வச்சு பண்ணுவோம் அப்படின்ட்டு சும்மா மூஞ்சில் வச்சு அழிச்சிருக்காங்க. ஒரே வெளியிலேன்னு பளிர் இருக்குது. அது வந்து திரிசா மாதிரியே இல்லை, வேறு ஏதோ மாதிரி இருக்குது. அடுத்த படத்தில் திரிசாவோட வேலை வந்து கருப்புசாமி கூடவே வர்றது தான். அதுவும் அடிக்கடி கருப்புசாமி ஒரு மாதிரில் கூடுறாங்க. நான் வேறு பயந்துட்டேன், சாமி கூட 2 கிட்ட போட்டுருவாங்களோ அப்படின்ட்டு. நல்ல வேலை அந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் நடக்கலை. ஓவராலாக படத்துடைய கதை, கான்செப்ட், நடிகர்கள் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. பட் செகண்ட் ஹாஃபில் ஒரு சில சலித்தனமான காட்சிகளாலையும் ஒரு சில சலித்தனமான ஐடியாக்களாலையும் வந்து படம் கொஞ்சம் படுத்துது. மற்றபடி ஒரு நல்ல என்டர்டெயினர் தான் சொல்லணும். சூர்யாவுக்கு வந்து ஒரு நாள் கழிச்சு ஒரு நல்ல ஆக்ஷன் பிளாக்னு சொல்லணும். படம் பெருசாக எங்கேயும் போர் அடிக்கலை, நல்லாவே போய் முடியுது. ஓரளவு பார்க்கலாம்.